மாணவர்களே, இன்றைய வகுப்புல நாம தமிழ் கற்பித்தல்ல மாண்டிசோரி கற்பித்தல் முறையை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க தான் மாண்டிசோரி அம்மையார். அவங்க பிறந்தது 1877, அவங்களோட இறப்பு 1952ல அவங்க மறைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இன்றைய வகுப்புல அவங்களோட வாழ்க்கை குறிப்பு, அவங்களோட அந்த கற்பித்தல் முறை, அவங்க சொன்ன கல்வி கருத்துக்கள், ஆசிரியரோட பங்கு அதுல என்ன இருக்கு, அந்த முறையின் சிறப்புகள், நிறை குறைகளை நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். இந்த மரிய மாண்டிசோரி அம்மையாரை பத்தி தான் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கணும். இவங்களோட வாழ்க்கை குறிப்பு. மரிய மாண்டிசோரி அம்மையார் இத்தாலி நாட்டுல 1870ஆம் ஆண்டு பிறந்தாங்க. இவங்க ஒரு சிறந்த மருத்துவராகவும் கல்வியாளராகவும் இருந்தாங்க. ரோம் பல்கலைக்கழகத்துல தான் இவங்க மருத்துவத்துல MD பட்டம் பெற்றிருக்காங்க. மந்த புத்தியுடைய குழந்தைகளுக்கு தான் பாடம் கற்பிப்பது எப்படிங்கிறது இவங்க ஆராய்ச்சி செஞ்சாங்க. புலன் முறையிலான பயிற்சி இன்மையே மந்த புத்திக்கு காரணம். இதன் விளைவாக அவர்களுடைய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இவங்க தன்னுடைய குழந்தைகள் வீடு என்ற புதிய பள்ளியை 1907ஆம் ஆண்டு ஜனவரியில துவக்குனாங்க. இந்தியாவிற்கு 12 ஆண்டுகளாக கல்வி சேவை செஞ்சாங்க. அப்ப தன்னுடைய நேரத்தை புதிய கல்வி முறைகளை பரப்புதல், ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல், சிறு குழந்தைகளுக்கு கற்றுத்தர செய்தல் போன்றவற்றில் செலவு செய்தாங்க. இவங்க இறந்தது 1952ஆம் ஆண்டு. இவங்களோட கற்பித்தல் முறைகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். இவங்க மாண்டிசோரி அம்மையார் இந்த முறையை உருவாக்குனதுனால இது மாண்டிசோரி முறைன்னு சொல்றோம். இவங்க மிக முக்கியமா இதுல குழந்தைகள் உரிமையுடன் தானே செயலாற்றும் தன்மையை அமைத்து தருதலே இம்முறையின் சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. புலன்களுக்கு பயிற்சி அளித்தல் அப்படிங்கிறது இதனோட முக்கிய கொள்கை. புலப்பயிற்சியின் மூலமா அறிவு வளர்ச்சி ஏற்பட செய்ய முடியும் அப்படின்னு இவங்க ரொம்ப நம்பினாங்க. பரிசு வழங்குதலோ தண்டனை அளித்தலோ மாண்டிசோரி முறையின் பள்ளியில இல்லவே இல்லை. அடுத்து இவங்களோட கல்வி கருத்துக்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். முதலா இவங்க அறிவியல் அடிப்படையிலான கல்வியையும், அடுத்து உளவியல் அணுகுமுறையிலான கல்வியையும், ஒவ்வொரு குழந்தைக்கும் தனி கவனம் செலுத்தக்கூடிய கல்வி முறையையும், அப்படி செலுத்தும் போது குழந்தைகளுக்கு அன்பும் மரியாதையும் செலுத்துறது எப்படிங்கிறதையும், புதிய கட்டுப்பாடு கொள்கையையும், அப்புறம் முக்கியமாக புல பயிற்சிகளின் வழியை கற்றல், அதன் மூலம் எழுதுதல், வாசித்தல் மற்றும் கணக்கு செய்தலை முக்கியமா வலியுறுத்தினாங்க. இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா அறிவியல் அடிப்படையில் கல்வி. இவங்க கத்தோலிக்க கிறிஸ்தவ அறிவியல் அறிஞரா இருந்தாலும் கொள்கைவாதியாகவோ இயற்கைவாதியாகவோ அல்லாம அவங்க குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு செயல்முறை சுதந்திரம் மூலமாகவும் கட்டுப்பாடு இல்லாமலும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து உளவியல் முறையில கல்வி. புலன்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். குவி சிந்தனை, விரி சிந்தனைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஒவ்வொரு குழந்தையின் சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள புலப்பயிற்சி பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதும், அதன் மூலமாக கண், காது, மெய், வாய், மூக்கு அளிப்பதற்கு டயாட்டிக் கருவிகள் அப்படிங்கிற ஒரு கருவியையும் இவங்க உருவாக்குனாங்க. அடுத்து தனி கவனம் செலுத்துதல். மாண்டிசோரி அம்மையார் பழைய கற்பித்தல் முறைகளை அறவே வெறுத்துட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் கற்பித்தலில் கனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உற்று நோக்கி அறிந்து அதன் மூலமாக தசைக்கும் மனதிற்கும் பயிற்சி அளித்தல் முக்கிய நோக்கமா இதுல இருந்தது. அடுத்து புதிய கட்டுப்பாட்டு கொள்கை. மாண்டிசோரி அம்மையார் புதுமையான கட்டுப்பாட்டு கொள்கையை அளித்தார். சுய கட்டுப்பாடு என்பது சுய கற்றலில் தோன்றது அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. அடுத்து புலன்களின் வழியா கற்றல். இப்பயிற்சிகள் நல்ல பழக்க வழக்கங்கள், தூய்மையாகவும் ஒழுங்காகவும் பொருட்களை வைத்தல் போன்றவற்றிற்கு உதவுச்சு. குழந்தைகள் சேர்ந்து உணவருந்தவும், சாப்பிட்ட பிறகு தட்டுக்களை கழுவ வைத்தல் போன்றவற்றிற்கும் உதவுது. அடுத்து மேசை, நாற்காலி, உட்காரும் இடம் சுத்தம் செய்தல், கை கழுவுதல், தலைவாறுதல், வகுப்பறைகள் சுத்தம் செய்தல் போன்றவற்றிற்கும் மாண்டிசோரி பள்ளியில பயிற்சி அளிக்கப்படுகிறது. எனவே இது செயல்வழி கற்றல் முறையில நடைபெற்றதா இருந்தது. அடுத்து எழுதுதல், வாசித்தல் பயிற்சி. கற்பித்தல் முறை பொதுவாக குழந்தைகளுக்கு வாசித்தல், எழுதுதல், கணக்கு செய்தல் இந்த வரிசைப்படி கற்பித்தல் நிகழும். இம்முறையில் குழந்தைகள் எழுதவும் வாசிக்கவும் பிற கணினி பயிற்சிகள் கொடுக்கவும் இந்த முறை சிறப்புள்ளதா இருந்தது. ஆசிரியரின் பங்கு இம்முறையில பாத்தீங்கன்னா தனியார் வளர்ச்சியில் ஆசிரியரோட பங்கு மிக மிக முக்கியமா இருந்தது. அப்புறம் சுதந்திர வெளிப்பாடு. மாணவர்கள் தாங்களே தங்களுக்கு பிடிச்சமானதா இருந்தாங்க. அங்க ஆசிரியர் ஒரு மேற்பார்வையாளராக மட்டும்தான் இருந்தாங்க.
தானே கற்றல் சிறப்பு பெற்றிருந்துச்சு. மிக முக்கியமாக புலப்பயிற்சி இம்முறையில சிறப்பு வாய்ந்ததா இருந்தது. மேலும் இயற்கு திறன் அல்லது உடல் திறன் பயிற்சியும் அதிகமா இருந்தது. இதுல ஆசிரியர் வந்து ஒரு மேற்பார்வையாளராகவோ அல்லது ஒரு இயக்குனராகவோ இருப்பதுதான் இவரோட கடமை. தனியார் வளர்ச்சியில ஆசிரியரின் பங்கு. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தனி மற்றும் சிறப்பு கருத்துக்களை வந்து வெளியிடுவதற்கு வந்து ஆசிரியர் அவங்கள தனியா கவனிச்சு அவங்கள வந்து சிறப்பு நிலையில அமைக்கிறதுக்கு இது இருந்தது. அடுத்து வந்து சுதந்திர வெளிப்பாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு ஆசிரியர் வந்து பள்ளி குழந்தைகள் சுதந்திரமாகவும் இயற்கையாகவும் தங்கள் கருத்துக்களை வெளிப்பட வாய்ப்புகள் தரணுன்றது இவங்க இதுல இருந்தது. அடுத்து வந்து தானே கற்றல் முறை இங்க ரொம்ப முக்கியமானதா இருந்தது. அதுக்காக அவங்க பயன்படுத்தின அந்த கருவிகள் நிறைய இருந்தது. அதுதான் டைடாக்டிக் கருவிகள் அப்படிங்கிறது. அப்புறம் புலன் பயிற்சி. இதுல வந்து 3 முதல் 7 வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து புலன்கள் நன்கு வளர்ச்சி பெறது இந்த முறையோட மிக முக்கியமான ஒரு இதா இருந்தது. அடுத்து வந்து ஆசிரியர் ஒரு இயக்குனரா இதுல இருந்தாங்க. கற்பனை கதைகளுக்கு இதுல இடமே இல்லை. இங்க தேவதை போன்ற கற்பனை கதைகள்லாம் இதுல இல்லவே இல்லை. நடைமுறை வாழ்க்கையில மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இதனோட சிறப்புகள் பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. குழந்தைகள் தானாகவே செயல்படுவதற்குரிய வழிகள் கிடைக்குது. புலப்பயிற்சி வழியாக கல்வி வழங்குவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது. இதுல வந்து மாண்டிசோரி கல்வி முறையில் குழந்தைகள் வந்து கடவுளா கருதப்பட்டாங்க. பள்ளி கோவிலாகவும் கருதப்பட்டது. ஒவ்வொரு மாணவனுக்கும் தனிப்பட்ட கவனம் தரப்பட்டது. மாண்டிசோரி பள்ளியில் செயல்முறை பயிற்சிகளான நல்ல பழக்க வழக்கங்கள், சுத்தம் செய்தல், கட்டுப்பாடுடன் இருத்தல், சுய உதவி, படிப்பை மதித்தல் போன்றவை குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இதனுடைய நிறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை கல்வி விளையாட்டின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. குழந்தைகள் சுதந்திரத்துடன் மகிழ்ச்சியோடும் கல்வி கற்கின்றனர். இயற்கை திறன் வளர்ச்சி பெறுகிறது. இயற்கை பாடம், உயிரியல் பாடங்கள் முக்கிய இடம் பெறுகின்றன. அடுத்து குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு இயந்திரத்தனமான மற்றும் செயற்கையான குணங்கள் இருந்தது. பயிற்சியினால் கற்பனை திறன் நிராகரிக்கப்பட்டது. சரியான ஆசிரியர்கள் பற்றாக்குறை இந்த முறையில இருந்தது. அதிக செலவான ஒரு முறை. குறைந்த சமூக பண்புகள் இம்முறையில இருந்தது. என்னவா இருந்தாலும் இது வந்து தொடக்க நிலை மாணவர்களுக்கு வந்து மிகவும் சிறந்த ஒரு மகிழ்வான விளையாட்டு முறையிலான முறையா இருந்ததுங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நன்றி.